Hello everyone, welcome to Evolution Clover. நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கடந்த 2024 வெளிவந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு. ஸோ இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளம் மற்றும் கட்டுனருக்கு உண்டான காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதற்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ கடந்த 6 மாதங்களாக பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ரிசல்ட் வெளியாகாத வண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி ஒரு 24 மாவட்டத்திற்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி 25வது மாவட்டமாக பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தென்காசி மாவட்டத்தோட விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பதவிகளுக்கு உண்டான காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிரப்பியிருக்காங்க. ஸோ அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் ஏதாவது ஒரு யூசர் வந்துருங்க. அதில் டிஆர்பி அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பியூரோ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். தென்காசி அப்படின்னா நீங்கள் தென்காசி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். டிஆர்பி ஸ்பேஸ் தென்காசி அப்படின்னு கொடுத்துடணும். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே. ஸோ இது ஓகே கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் இது ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பியூரோ 2024 கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் தென்காசி அப்படின்னு வந்துடும். இதில் ஹோம் பேஜ் போங்க. ஹோம் பேஜ் போனதும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதாவது 2024 வந்த முதல் நோட்டிஃபிகேஷன் தான் டிஆர்பி மூலமாக முதல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நவம்பர் 2 டிசம்பரில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நேர்காணல் எல்லாமே நடந்து முடிஞ்சது. அதுக்கான ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் க்ரீன் கலரில். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் ஃபேர் ப்ரைஸ் ஷாப் சேல்ஸ்மேன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்திற்கு உண்டான விற்பனையாளருக்கான செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 52 பேர்த்த தென்காசியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா 7/7/2025 அன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் ஸோ ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 52 பேர்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் தெரியணும். அதே மாதிரி கேண்டிடேட் நேம், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த 3மே மேட்சாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சப்போஸ் அப்ளிகேஷன் நம்பர் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மெயில் அல்லது ஸோ உங்களோட நார்மல் மெசேஜுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ரிசல்ட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ விற்பனையாளர் பார்த்தோம். அதுக்கடுத்த கட்டுனர். ஸோ அதுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கீழே பேக்கர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துறேன். அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு பிடிஎஃப்பும் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுனர் பதவிக்கு உண்டான அதாவது பேக்கர்ஸ் பதவிக்கு உண்டானது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 பேர்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 14 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனலி செலக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் யூஸ்வல் அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த 3மே இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்திற்கு உண்டான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கு உண்டான ரேஷன் கடையில் காலியாக இருக்கக்கூடிய விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கு உண்டான நேர்காணல் முடிஞ்சு ஸோ அதுக்கான ரிசல்ட்டு ஆன்லைன் மூலமாக பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதன் மூலம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.